இவங்களுடைய கொள்கையே என்னன்னா சார், ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மது குடிச்சு அழிஞ்சு போங்கன்னு சொல்றாங்க. இவங்க கள்ள குடிச்சு அழிஞ்சு போங்கன்னு சொல்றதுதான் இவங்களுடைய கொள்கை. என்னன்னா நீங்க மது குடிச்சு அழிஞ்சு போங்க, இவங்க தெம்பா கள்ள குடிச்சு அழிஞ்சு போங்கன்றதுதான் இவங்களுடைய கொள்கை. சரி, உங்களுக்கு போதைப் பொருள் பத்திய புரிதல் உண்டா? மது பற்றிய புரிதல் உண்டா? உணவு பற்றிய புரிதல் உண்டா? எதுவும் கிடையாது. அதாவது போதைப் பொருள் என்று சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான் போன்றவைகள் தான் போதைப் பொருள். மது வேறு. பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, சாராயம், வோட்கா போன்றவைகள் மதுக்கள். கள் உணவு பட்டியலில் உலக அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது புளித்தக்கள் புளிக்காதக்கள் இரண்டையுமே உணவு பட்டியலில் வைத்திருக்கின்றது, மதுவான பட்டியலில் வைக்கப்படவில்லை. இன்னைக்கு சிங்கப்பூர் போனா அங்க என்னுடைய சட்டப்பையில ஒரு 6 கிராம் அளவுக்கு அபின் இருந்தா நான் கைது செய்யப்படுவேன். I am under arrest. I am liable to be prosecuted. The burden of proof lies upon the accused side, not the prosecution side. நான் தான் நிரபராதின்னு 2 மாதத்துக்குள்ள நிரூபிக்கணும். இல்லைனா மரண தண்டனை. இது எதுக்கு? போதைப் பொருளுக்கு. அதே சிங்கப்பூர்ல இவன் போதைப் பொருள் பிராந்தி வச்சிருந்தா, விஸ்கி வச்சிருந்தா, ரம்மு வச்சிருந்தா, சாராய வோட்கா வச்சிருந்தா சிரின்னு சிரிப்பாங்க. அவைகளெல்லாம் மதுக்கள். அதே சிங்கப்பூர்ல கடை போட்டு விற்கிறாங்க. அதே சிங்கப்பூர்ல கள்ள உணவு பட்டியல் வச்சிருக்காங்க. உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது.